சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தேனி டு தர்மபுரி வரை 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 105 டிகிரி வரை வெப்பம் பதிவானது. இதனால் பகல் நேரங்களில் வெளியே செல்பவர்கள் கடும் சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று 11 மாவட்டத்திற்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், சேலம், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் மற்றும் நாளை 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறப்படுகிறது. இதை குறித்து 5ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸும், குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். தமிழக கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை. வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்கூறப்பட்டுள்ள நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.